சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் கதை முடிந்ததா? அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பு. அமைச்சர்கள் வீட்டில் நடைபெற்ற சோதனையின் முடிவில் கிட்டத்தட்ட பல்வேறு ஆவணங்களும் திமுகவிற்கு எதிராக அமைச்சர்களிடம் மீண்டும் விசாரணை நடத்துவதற்கான முடிவையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்துள்ளார்கள். நேற்று காலை 6 மணியில் இருந்து இரவு 12 மணி வரை அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரைடு அமைச்சர் பெரியசாமியின் 14 வீடுகள், அலுவலகங்கள், உறவினர்களது வீடுகளில் சோதனைகள் நடத்தப்பட்டு ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். விசாரணைக்காக பெரியசாமி அவர்களை இன்று அழைத்து செல்லலாம் என்றும், அவரை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ஸ்டாலின் கதை ஒட்டுமொத்தமாக முடிந்ததாக தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே தனி பெரும்பான்மையுடன் 2வது முறை ஆட்சியை அமைக்க வேண்டும், 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைய வேண்டும் என்ற முயற்சியில் திமுகவினர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில், அமலாக்கத்துறை அதிகாரிகளோ தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் திமுகவின் அமைச்சர்களும், எம்எல்ஏக்களும், எம்பிக்களும் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதும், இது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருவதும் தொடர்ச்சியாக இருக்கிறது. மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று நடைபெற்ற சோதனையின் முடிவில் பெரியசாமி அவர்கள் கைது செய்யப்படுவதற்குத்தான் அதிக அளவு வாய்ப்புகள் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது என்னவென்றால், திமுக ஆட்சிக்கு அமைத்த பிறகு மக்களுக்கு நன்மை செய்தார்களோ இல்லையோ, கோபாலபுரத்திற்கும் அமைச்சர்களது சொத்துக்களும் தான் வளர்ச்சியடைந்துள்ளது. மக்களை மறந்துவிட்டார்கள். தேர்தல் நேரத்தின் பொழுது மீண்டும் பொய்யான பல வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகள் தவறு செய்தவர்களுக்கு சரியான தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதனால் ஸ்டாலின் அவர்களது ஒட்டுமொத்த கதையும் முடியும் என்ற தகவலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளது தான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் பெரியசாமி மீண்டும் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்படக்கூடாது. அதேபோல் துரைமுருகன், பொன்முடி, செந்தில் பாலாஜி, KN நேரு இவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படாமல் இருந்தால்தான் மக்கள் மீது இன்னும் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகளை வழங்கினால் நிச்சயமாக திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. முன்பு கூறியது போல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஸ்டாலின் கதையை முடித்துவிட்டார்கள் என்பது போல்தான் சமூக வலைதளங்களில் பேசி வருகிறார்கள். அது உண்மையாக நடந்துவிடும் என்பதுதான் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. பெரியசாமி அவர்கள் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் எதிராக இருந்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.